நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மத்திய பாஜக அரசு வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருக்கும் கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட வைப்போம். தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடியில் உள்ள 8 இடங்களிலும் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான ஒன்றிய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளோம். பல மாதங்கள் தாமதத்திற்கு பின் நமது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வணக்கம். தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடி உள்ளிட்ட 8 அகழ்வாராய்ச்சி மையங்கள் மேற்கொள்வதற்கான ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலை பெற்றுள்ளோம் என்றும் பல மாதங்கள் தாமதத்துக்கு பின்பு நமது விடாமுயற்சிக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுத்து ஒன்றிய பாஜக அரசு வெளியிடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கீழடி ஆய்வறிக்கையும் வெளியிட வைப்போம் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆதிச்சநல்லூர், கீழடி உள்ளிட்ட தமிழர்களுடைய பண்டைய வரலாற்றை சொல்லக்கூடிய பல்வேறு வரலாறுகள், மண்ணில் புதைந்த வரலாறுகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மூலமாக மீட்டெடுத்து வருகிறது. கிட்டத்தட்ட கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆதி தமிழர்கள் வாழ்ந்த குடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் தமிழர்களுடைய தொன்மையின் அடையாளத்தையும் இரும்பின் பயன்பாட்டையும் உலகத்திற்கு அறிவுறுத்தும் வகையில் கீழடியில் கிடைத்த பொருட்களை வைத்து தமிழ்நாடு அரசு சார்பில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அடுத்த கட்ட தொல்லியல் துறை வேலைக்கான அனுமதியும் மத்திய அரசிடம் கேட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆதிச்சநல்லூரில் 2ஆம் கட்ட ஆய்வறிக்கையும் அதே போல தொடர்ச்சியாக தொல்லியல் துறையுடைய வேலைகளையும் துவங்குவதற்கும் மத்திய அரசிடம் அனுமதி கேட்டிருக்கிறது. அத்தகைய அனுமதி தற்போது மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, நாகை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில், மேலும் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை சார்பிலும் இத்தகைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய பாஜக அரசு தற்போது கீழனுடைய ஆய்வறிக்கையை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக தொடர்ச்சியாக மாநில அரசு குற்றம் சாட்டி வருவதோடு, மேலும் ஒன்றிய அரசு உடனடியாக கீழடியினுடைய ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும். மனிதர்களில் குறிப்பாக தென் தமிழகத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய பூர்வீகத்தை பற்றி உலகறிய செய்யும் அந்த ஆய்வறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும், தமிழ் மற்றும் தமிழர்களுடைய தொன்மையை உலகறிய செய்ய அந்த ஆய்வறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே கடிதம் வாயிலாகவும் முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். இந்நிலையில் அது குறித்து முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது, விரைவில் கீழடி குறித்தும் அந்த ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசிடம் வெளியிட வைப்போம் எனவும் அந்த எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.